ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் கணிசமாக அதனுடைய லாபம் அதிகரிச்சிருக்கு. 43% அதிகரிச்சு 5,948 கோடி. அதுல நம்ம இந்த துறை சார்ந்து பார்க்க வேண்டிய புள்ளி விவரங்கள், வங்கித்துறைனா NIMனு சொல்லுவோம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதே மாதிரி NPA, கிராஸ் NPA, நெட் NPA. அது மாதிரி இந்த துறையில நம்ம பேசிட்டு இருக்கிறது ARPU, தட் இஸ் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கிறதுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது போன வருஷம் இந்த காலாண்டுல 211 ரூபா இருந்தது. ஒரு ஆள் ஏர்டெல் அந்த இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிநபர் கட்டக்கூடியது சராசரியாக 211 ரூபாய்னு வச்சுக்கோங்க. சில பேர் 500 கட்டுவாங்க, சில பேர் 150 கட்டுவாங்க. பட் சராசரியாக அந்த 211 அப்படிங்கிறது இந்த வருஷம் 250 உயர்ந்திருக்கிறது. இது இந்த இண்டஸ்ட்ரியில அப்கோர்ஸ் இருக்கதே ரொம்ப கம்மி தான், சில பேர் தான். பட் இதுல ரொம்ப ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சொல்லலாம். இது ஒரு கிட்டத்தட்ட 39 ரூபாய் ஒரு நபருக்கு. நீங்க எத்தனை கோடி பேர் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பாத்துங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரெவென்யூ ஏறி இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் இந்த பீரியட்ல 6.25% ஏறி 60 கோடி ஆயிருக்கு. 60 கோடியை தாண்டிடுச்சு. ஓகே, அதுக்கு முன்னால 59 கோடியா இருந்தது, இப்ப 60 கோடியை தாண்டி இருக்கு. அப்ப 60 கோடி ஒரு ஆளுக்கு 40 ரூபாய், நீங்க 39 ரூபான்னு பாத்தீங்கன்னா அந்த ரெவென்யூவே உங்களுக்கு மிக ஹையா வரும். சோ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. ஓரளவு வெல் எஸ்டாப்ளிஷ்டா வந்துட்டாங்க அவங்க. அப்கோர்ஸ் அந்த பங்கினுடைய விலை கூடுதலா குறைச்சலாங்கிறது நம்ம கருத்து சொல்ல முடியாது, வாங்கலாமா இல்லையாங்கிறது. நம்ம நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும் பேசுறோம். அது நல்ல விலையா குறைந்த விலையாங்கிறது அவங்க முதலீட்டாளர்கள் அவங்களுடைய ஆலோசனை, யாராவது நல்ல இது செபி பதிவு பெற்ற ஆலோசனை பெற்று செயல்படுறது நல்லது.